எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஸ்டேஷனில் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுது. ரோகிணி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது கிரிஷ் ஓடி வந்து அம்மானு அழுதுகிட்டே கட்டிப்பிடிச்சி அழுவுறான். மீனா முத்து எல்லாம் ஷாக் ஆகி பார்க்குறாங்க. இவன் என்ன அம்மான்னு சொல்லி கூப்பிட்றான் ரோகிணி அப்படின்னு ஒன்று. ரோகிணி அவனை தூக்கி கொஞ்சிட்டு, என்னப்பா உனக்கு அம்மா ஞாபகம் வந்துருச்சா? ஸ்டேஷனில் என்னை கூப்பிட்டு போனோன்னா அம்மா ஞாபகம் வந்துட்டு ஒரே அழுவுறியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆன்ட்டி வந்துட்டல அப்படின்னு சொல்லி குடும்பத்தை சமாளிச்சிடுறான். உடனே இந்த அனாதை பையன் இந்த வீட்டில் கால் எடுத்து வச்சதுலேருந்து நம்ம குடும்பத்துக்கு நேரமே சரியில்லை, பிரச்சனை மேலே பிரச்சனை வருதுன்ட்டு வார்த்தைக்கு அந்த பையனை அனாதைன்னு சொல்கிறாங்க. முத்துக்கும் மீனாக்கும் கோவம் வந்து, அப்படிலாம் சொல்லாதீங்க அத்தை, அவன் ஒன்றும் அனாதை இல்லை, நாங்கள் இருக்க வரைக்கும் அவன் அனாதை இல்லைன்னு சொல்லி முத்துவும் மீனாவும் அந்த குழந்தைக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் ரோகிணி பார்த்துட்டே இருக்கிறத பார்த்து கிரிஷ் அதை நோட் பண்ணுறான். அம்மா நமக்கு சப்போர்ட் பண்ணலாம், இவங்க 2 பேர் தான் சப்போர்ட் பண்ணுறாங்கன்ற விஜயா ரோகிணியை போட்டு ரொம்ப பயங்கரமாக திட்டிகிட்டே இருக்காங்க. அண்ணாமலை இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், அதனால் நீ ஒழுங்காக இரு, அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தில் பிரச்சனை வராதுன்னு சொல்லி சமாதானம் பண்ணுறாங்க. ரோகிணி ரூமுக்குள்ளே போய் அழுகுறாங்க. பின்னாடியே மனோஜ் போயிட்டு, அடுத்த வாட்டி எனக்கு தெரியாமல் எதுவுமே பண்ணாது ரோகிணி, அம்மா உன் மேலே பயங்கர கோவமாக இருக்காங்க, இப்படியே போனால் நம்ம 2 பேரை ஒரேடியாக பிரிச்சிருவாங்க, அதனால் இனியாச்சும் கேர்ஃபுல்லாக இரு, அடுத்த வாட்டிலாம் நான் உனக்கு சப்போர்ட்டுக்கு வருவேன்னு பார்க்காத, இது வரைக்கும் ஸ்டேஷன் வாசலே நான் ஏறல, உன்னால் நான் ஸ்டேஷன் வாசல் வரைக்கும் ஏறிட்டேன்ட்டு ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அழுதுகிட்டே அவங்க படுத்துடுறாங்க. ஸ்டேஷன் போன உடனே லாக்கப்பில் முத்து இல்லாத பார்த்து ஷாக் ஆகிட்டு, என்ன சார் அவனை ஜெயிலில் போட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, இந்த மாதிரி அவன் எந்த தப்பும் பண்ணலை, அதனால் அவனை ரிலீஸ் பண்ணிட்டேன், இதுக்கெல்லாம் காரணம் இவங்க தான், இவங்க பண்ணு தப்பை மறைக்கிறதுக்கோசம் முத்து மேலே பழி போட்டாங்க, பாவம் முத்து ரொம்ப நல்லவன், அதனால் நான் அவனை ரிலீஸ் பண்ணிட்டேன். இல்லை சார், அவன் ஒரு வேளை உங்ககிட்ட போய் சொல்லி தப்பிச்சிட்டு இருப்பான், அவன் இந்த மாதிரி பண்ணுற ஆள் தான், அவனை ஏன் விட்டீங்க, இன்னும் நல்லா விசாரிங்க அப்படின்றாப்புல. என்ன வேணே உங்கள் ஃபேமிலி பிரச்சனையெல்லாம் இங்கே கொண்டு வந்து திணிக்கிறியா, எனக்கு எது கரெக்டு எது தப்புன்னு தெரியும், இந்த ஸ்டேஷனுக்கு இன்சார்ஜர் நான் விசாரிக்காமலாம் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை மொக்க பண்ணிடுறாரு இன்ஸ்பெக்டர். முத்தம் சாப்பிட்டு தூங்கும்போது பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்லைங்க, நான் வாட்ச் பண்ணேன், கிரிஷ் உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது கூட அந்த அளவு அழுவல, ஆனால் ரோகிணி அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது ரொம்ப அழுதான், எனக்கு என்னவோ இது சந்தேகமாக இருக்குங்க அப்படிங்கன்றாங்க. முத்து, ஆமாம் பார்லர் அம்மா ஏதோ பெருசாக தப்பு